ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் பகுதியில் வசித்து வருபவர் முத்துராமலிங்கம். தூத்துக்குடியை சேர்ந்த இவர் அந்த பகுதியில் சிமெண்ட், செங்கல் என கட்டுமான பொருட்கள் விற்பனை கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதியன்று சிமெண்ட் கடைக்கு வந்த சில இளைஞர்கள் முத்துராமலிங்கத்திடம் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்களை சமாளிக்க முடியாத முத்துராமலிங்கம் சமாதானம் பேச முயன்றும் அங்கிருந்து செல்ல மறுத்தனர். வெகு நேரமாகியும் பணம் தராததால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் சாலையில் கிடந்த கற்களை எடுத்து கடையில் வீசியதோடு கடையில் இருந்த பொருட்களை உடைத்துவிட்டு கடை ஊழியரை கடுமையாக தாக்கினர். இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் முத்துராமலிங்கம் வியாபாரிகள் சங்கத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல் நிலையத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரமாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தனது கடையின் முன்பு வித்தியாசமாக ஒரு போஸ்டரை ஒட்டினார். அந்த போஸ்டரில் கஞ்சா போதையில் உலாவரும் ரவுடிகளால் இந்த கடை கால வரையின்றி மூடப்படுகிறது, இப்படிக்கு பாதுகாப்பு கருதி கடை நிர்வாகி என எழுதி வைத்தது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பசாமி குத்தகைக்கார திரைப்படத்தில் டீக்கடை உரிமையாளரை மிரட்டி பணம் கேட்பார் படித்துறை பாண்டி. அதேபோல சிமெண்ட் கடைக்குள் புகுந்த இந்த தக்கோலம் படித்துறை பாண்டிகளால் அப்பகுதி மக்கள் கலக்கமடைந்துள்ளனர்.